கேள்விகளை கேட்டுட்டு இறங்கியிருப்போம். ஆனா இல்ல நீங்க ரொம்ப சின்ன சர்க்கிள்ல இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் பெரிய மீடியா வெளிச்சம் அவசியப்படுது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு மண்டபத்தை எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்ததுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. நாம் தமிழர் கட்சி சார்பாக நம்ம இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை எடுப்பதற்கான நோக்கம் ஒண்ணுதான். இங்க தொடர்ச்சியாக குற்றங்கள் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் நடந்துட்டே வருது. இது 1 2 இல்லை, கொலை, கஞ்சா புழக்கம், மதுமத போதை அப்படின்னு எக்கச்சக்க சீர்கேடுகள். அதில் ஒன்றுதான் இந்த பாலியல் வன்கொடுமை பார்க்கலாம். இப்ப நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக பேசிட்டு இருக்கோம். ஆனால் இதே மாதிரி புதுக்கோட்டையில ஒரு அரசு மருத்துவமனையில அங்க இருக்கக்கூடிய செவிலியருக்கு நிர்வாணமாக புகைப்படம் எடுத்து 10 லட்சம் கேட்டு மிரட்டி அந்த பெண்மணி இன்னைக்கு வந்து பாய்சன் குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அதற்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா ஒரு திமுகவை சார்ந்த சுற்றுச்சூழல் அணி இருக்குது. நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் அணி என்ன செய்யும்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு இப்படி ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யும். ஆனால் திமுக கிட்டதான் இந்த மாதிரி கேடு கெட்ட ஒரு கொட்டர்களும் அரசியல்வாதிகளும் இருப்பாங்க அப்படின்றத நம்ம இதுல இருந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி தஞ்சையில ஒரத்த நாட்டுல கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது. அதற்கு பின்னாடி யார் இருந்தான்னு பார்த்தா அதே மாதிரி திமுக பிரமுகர் தான் இருந்தாங்க. அதே மாதிரி இங்க இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இந்த பாலியல் வன்கொடுமைக்கு பின்னாடி ஒரு திமுக மாணவரணி துணை அமைப்பாளர் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட நபரை கட்சிக்குள்ள வச்சிருக்காங்க. அவரை வந்து யாரும் வந்து என்ன சொல்றது அமலப்படுத்துறதுக்கு தயாரா இல்லை. இன்னும் சொல்ல போனா திமுக அரசு அந்த குற்றவாளியை பாதுகாக்கிற வேலையை தான் ரொம்ப சிறப்பா செய்துட்டு இருக்கு. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா அந்த குற்றவாளியை பாதுகாக்கக்கூடிய அந்த திமுக அரசு குறைந்தபட்சம் அந்த கவனத்தை அந்த பாதிக்கப்பட்ட பெண் மீது காட்டியிருந்தா பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் இல்லையா? அதைத்தான் நம்ம தார்மீகமாக கேட்கிறோம். நீங்க அரசையும் திமுகவுடைய அறிவாளத்தையும் பாதுகாப்புக்கு எல்லா வேலையும் செய்யக்கூடிய அரசு மக்களுடைய பாதுகாப்புக்கு எல்லாரும் கூட கவனம் செலுத்துவதில்லை. இன்னும் சொல்ல போனா இந்த ஆட்சியோட சீர்கேட்டை பார்த்து ஒரு அம்மா வந்து போஸ்டர்ல செருப்படுத்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எம்எல்ஏ ஒருத்தவர் நாடு முழுக்க இங்க சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்கு, பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது. அதை பத்தி பேசுறதுக்கோ சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ இங்க கிடையாது. ஆனா திமுகவுடைய காவல்துறை ஏவல் துறையாக சிறப்பாக செயல்படுது. டிஐஜிங்கிற பொறுப்புக்கே மரியாதை இல்லாம பல கோடி மக்களுடைய அந்த பொறுப்புக்கே அசிங்கமாக அந்த பொறுப்புக்கே கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாம நடந்தக்கூடிய காவல்துறையை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்குது. இந்த மாதிரி செயல்கள் இனிமேலும் நடக்கக்கூடாது. அதற்கு மக்கள் கிட்ட அதிகாரம் வர வேண்டும். அதற்காக ஆட்சி அதிகாரம் மாற வேண்டும். உறுதியாக திமுகவை வீழ்த்த வேண்டும். அதற்கு மக்களாக நாம் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். தடையை நொறுக்கு, படையை பெருக்கு என்ற வாசகத்தோடு கூடி கைது செய்ய போதும் கூட ஐயோ அம்மா கொள்ளுறாங்களேன்னு கத்தாம புரட்சி முழக்கத்தோடு 2008 கைது செய்யப்படும் பொழுது எப்படி சிரித்த முகத்தோடு வாகனத்தில் ஏறினாரோ அதே போல ஏறி இருக்கிற எங்கள் ரியார் வாத்தியார் அவர்களோடும் மற்றும் கூடியிருக்கிற மதுரை புரட்சியாளர்களுக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்கள். இவங்க நினைச்சிட்டாங்க இவர்கள் ஆர்ப்பாட்டத்தை கலைச்சிட்டோம்னா நம்ம கொண்டு போய் மண்டபத்தில் அழைச்சிட்டோம்னா இவர்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு விடுவார்கள். கிடைத்த இடத்தில் போராட்டம் செய்தால் அவர்கள் சாதாரண அரசியல் கட்சி. இருக்கிற இடத்தையே ஆர்ப்பாட்ட களமாக மாற்றுவதுதான் நாம் தமிழர் கட்சி. காரணம் அவர்கள் அரசியல்வாதிகள், நாங்கள் புரட்சியாளர்கள். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகும் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படணும், நீ எனக்கு எப்பப்பெல்லாம் எனக்கு தேவையோ அப்பொழுதெல்லாம் நீ வரணும் அப்படின்னு சொன்ன இந்த விடயம் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா நீங்க எல்லாம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு சோமோட்டோவா உயர்நீதிமன்றமே அந்த வழக்கை எடுத்து நடத்தியதுல தீர்ப்புல சொல்றாங்க, இது முதல் முறை கிடையாது, பல முறை இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இது அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு தெரியும், இது அங்க இருக்கிற
உயர்ந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். ஆனால் யாருமே எந்த ஒரு புகாரும் கொடுக்கல. அறிவார்ந்த மக்களே, அண்ணா பல்கலைக்கழகம்ங்கிறது சாதாரண பல்கலைக்கழகம் இல்லை, 10ஓட 11 இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாணவனும் ஏங்குவான், எனக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் சீட்டு கிடைக்கிறாரா, எனக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் சீட்டு கிடைக்கிறாரான்னு ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் ஏங்கிய பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு. இது ஒரு சாதாரண விடயம் இல்லை. அமைச்சர் சொல்றாரு, நீங்கள் மிக முக்கியமாக மிக நுட்பமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை இதுதான். அமைச்சர் சொல்றாரு, அமைச்சர் கோவை செல்லியன் சொல்றாரு, தனிப்பட்ட ஒரு பெண்ணிற்கு நடந்த விடயத்தை அரசியலாக்காதீர்கள். அது தனிப்பட்ட பெண் என்று விசாரணை முழுவதுமாக நடந்து முடிப்பதற்கு முன்பாகவே அமைச்சர் எப்படி வந்தாரு, அந்த முடிவிற்கு எப்படி வந்தாரு? அவசரமாக தனிப்பட்ட ஒரு பெண் என்று பேச வேண்டிய தேவை அமைச்சருக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு பெண் என்று எப்படி நீங்கள் முடிவு செய்தீர்கள்? அது ஒரு பெண்ணா? அதன் பிறகு அவனுடைய அலைபேசியை எடுத்து பார்க்கும் பொழுது 6 பெண்களை அவன் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய காணொலிகள் அவனுடைய அலைபேசியில இருக்கு. இப்போ ஒருவர் நீங்க எதை வைத்து முடிவு செய்தீங்க? எதை வைத்து முடிவு செய்தீங்க? ஒரு நியாயமாக ஒரு அமைச்சர் என்ன சொல்லணும்? இப்படி ஒரு புகார் வந்திருக்கிறது, ஒரு மானமுள்ள ஒரு தன்மானமிக்க ஒரு பெண் உரிமையை போற்றுகிற பெண்களை பாதுகாக்கிற ஒரு அரசு என்ன சொல்லணும்னா, இப்படி ஒரு புகார் வந்திருக்கிறது, வேறு எந்த கல்லூரியிலாவது அல்லது இதே பல்கலைக்கழகத்திலாவது வேறு எங்காவது இதே போன்ற புகார் இருந்தால் தெரிவியுங்கள் என்று சொல்லி இருந்தால் இது மானமுள்ள அரசு, ஆண்மையுள்ள அரசு. அதை விட்டுட்டு இந்த நடந்த சம்பவத்தையே மறைக்க பார்ப்பது எப்படிப்பட்ட அரசு? நீங்கள் அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எடுத்து பாருங்க. கேவலமாக காரி துப்பி இருக்கிறது திமுகவுடைய அரசு. முழுக்க முரண்பட்ட கருத்துக்களோடு நிரம்பி இருக்கிற வழக்கு இந்த வழக்கையை இவ்வளவு வீரியமாக நம்ம கையில் எடுத்து போறோம்னா, இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்தே மர்மமாக இருக்கு. முதல் நாள் என்ன சொல்றாங்கன்னா, 2 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் சொன்னாங்க. 2 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். அதன் பிறகு அடுத்த நாள் ஒரே ஒருவர் தான் அப்படின்னாங்க. அப்ப ஊடகங்கள் பொய்யான செய்தியை வெளியிட்டா, அப்படி ஊடகங்கள் பொய்யான செய்தியை வெளியிட்டால் எந்த ஊடகமும் இப்பொழுது வரை அதற்கு தார்மீக மன்னிப்பு கேட்கல. அமைச்சர் அது குறித்து எதுவும் பேசல, யாரும் பேசல. ஊடகங்கள் அடுத்த நாள் ஒருவர் என்ற செய்தி போடுது, எந்த ஊடகமும் அது ஒருவர் 2 பேரும் நாங்கள் கூட தவறுன்னு பேசல. அப்ப இதுல எப்படி நாங்க எடுத்துக்கிறது? காவல் ஆணையர் சொல்றாரு 80% பெரும்பாலான கேமராக்கள் வேலை செய்வாங்க. காவல் ஆணையர் சொல்றாரு, மரியாதைக்குரிய சென்னையுடைய காவல் ஆணையராக இருக்கிற அருண் அவர்கள் சொல்றாரு. அதன் பிறகு அமைச்சர் கோவை செல்லியன் சொல்றாரு, 70 சிசிடிவி கேமராக்களில் 54 நல்ல நிலையில் ஓடிக்கொண்டுதான் இருக்குன்னு சொல்றாரு. இதுல காவல் ஆணையர் சொல்றது உண்மை நம்புறதா இல்ல அமைச்சர் சொல்றது உண்மை நம்புறதா? எதற்காக மாறி ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இன்னொரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இன்னொரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்ன்னு பொய்யா சொல்லிட்டு நீங்க சாதாரண நினைக்க முடியாது. ஒரு பல்கலைக்கழகம் ஒரு கல்லூரி போல இல்ல, ஒரு சாதாரண கல்லூரியில 6 மணிக்கு மேல விட மாட்டாங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க, சிசிடிவி கேமரா. ஆனா ஒரு பல்கலைக்கழகம் அப்படி இல்லை. அங்க ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருப்பாங்க, அவன் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு லேப்ல ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பான். அங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான், அவன் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பான், அவன் PhD படிச்சுட்டு இருப்பான். அப்ப 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கல்லூரி இந்த அண்ணா பல்கலைக்கழகம். 24 மணி நேரம் இயங்குது. அங்க எப்படி சிசிடிவி கேமரா வேலை இல்லாம போச்சு? அப்படி சிசிடிவி கேமரா வேலை செய்யறாலும் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட செக்யூரிட்டி ஸ்குவாட்ஸ் அங்க இருக்காங்க. அவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அப்ப முழுக்க இதுல ஒரு மிகப்பெரிய போய் மூடி மறைக்கப்பட்டுட்டே இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் நல்லா நினைவு இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் நல்லா நினைவு இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவி வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டான்னு இருந்துச்சு. அவருடைய பணத்தை போட்டு இவர் திமுக காரன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் அவர் திமுக காரர் இல்லைன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நல்லா நான் நினைவுபடுத்துறேன், அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. 2011 இதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக
உள்ள போன நபர் தான் அந்த ஞானசேகரன். அப்ப ஏற்கனவே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உள்ள போயிருக்காங்க. 26 வழக்குகள், அது 20 வழக்கு சென்னையில பதிவு செய்யப்பட்டிருக்கு, 6 வழக்கு பிற மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 6 வழக்குகளுக்காக ட்ரையல் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படிப்பட்டவன் மீது எப்படி உங்களுக்கு முதல்ல சந்தேகம் வராம போச்சு? ஐயா காவல் ஆணையத்தை கேட்கிறாங்க, ஐயா இது மாதிரி வழக்கு வந்திருக்கு, 3 மனைவி நியாயமாக பார்த்தா பைக்கிய வழக்கு உள்ள போயிடும். சட்டம் என்ன சொல்லுது? ஒரு மனைவிக்கு மேல இன்னொரு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா பைக்கிய உள்ள போகணும். அதுல அவன் உள்ள போகணும். எப்படி உள்ள போல? ஏன்னா எனக்கு ஒரு சட்டம், நான் திமுக தான் ஒரு சட்டமா பைக்கிய வழக்கு உள்ள வைக்கணும், உள்ள போகணும். அதன் பிறகு அவனுடைய மனைவி அங்க வேலை செய்யறாங்க, துப்புரவு தொழிலாளராக இருக்கிறாங்க, அதனால அவருக்கு மூளை முடிச்செல்லாம் தெரியும்னு அமைச்சர் கோவை செடின்னு சொன்னார். ஆனா ஆணையர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஆணையர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவங்க மனைவியை நம்ம விசாரிக்கவே இல்லை, அவர்களுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், தமிழ்நாட்டுடைய காவல்துறை நேரடியாக முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை, அதுவும் மிக முக்கியமாக தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கிற சென்னை, அதனுடைய கமிஷனர் எந்த ஒரு அரசியலும் எந்த ஒரு ஒப்புதலும் வாங்காமல் பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. இதை விட திமுக அரசுக்கு நிர்வாக தோல்வி, இதை விட ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கேவலம் ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா? ஐயா உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற துறையையே கண்காணிக்க வக்கற்ற நீங்கள் தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்க போகிறீர்கள் என்று நாங்கள் நம்பணுமா? நாங்கள் நம்பணுமா? புரியவே இல்லை. நிறைய சிக்கல் இந்த வழக்குல இங்க எடுத்து பாத்தீங்கன்னா சிக்கலுக்கு மேல சிக்கல், சிக்கலுக்கு மேல சிக்கல், சிக்கலுக்கு மேல சிக்கல். அந்த ஜட்மெண்ட் எடுத்து பாருங்க. இதுலயும் மிக குறிப்பாக நான் பேச நினைப்பது தெரியுமா? 25 லட்சம் ரூபாய் அந்த பெண் பிள்ளைக்கு இழப்பீடு ஆகிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரை வெளியிட்டது முதல் தகவல் அறிக்கையே ஒரு விக்டிம் பிளேமிங்கா கொடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளையை பழி சுமத்தி கொடுத்திருக்காங்க. முதல் தகவல் அறிக்கை என்பது அந்த பெண் பிள்ளை கொடுக்கப்பட்ட புகாரின் பேர்ல கொடுக்கணும். முதல்ல ஒரு புகார் கொடுப்போம், அந்த புகாரின் பேர்ல கொடுக்கிறது தான் முதல் தகவல் அறிக்கை. அதற்கு பிறகு அந்த பெண் பிள்ளைங்க வாய்மொழி மூலமாக ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க. அதை யாரும் முதல் தகவல் அறிக்கையில கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கு புகாரில் உள்ளது இல்லாம அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நீங்க அந்த முதல் தகவல் அறிக்கையை படிச்சு பாத்தீங்கன்னா குற்றவாளி அந்த பெண் பிள்ளையா அல்லது அந்த அயோக்கியனான அளவுக்கு ஒரு குழப்பமான நிலையை அந்த முதல் தகவல் அறிக்கை செஞ்சிருக்காங்க. உயர்நீதிமன்றம் காரை துப்பியது. இவ்வளவு கேவலமாக ஒரு முதல் தகவல் அறிக்கை எதற்காக தமிழ்நாடு அரசு தயாரித்தது? வெட்கமாக இல்லையா? பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளையின் மீதே பழி சுமத்திருக்கிறார்கள். 25 லட்சம் ரூபாய் இந்த பிள்ளைக்கு இழப்பீடாக கொடுத்தாங்க. திமுகவுடைய அத்தனை பேரும் சொன்னார்கள் புதரில் இருந்ததற்கு 25 லட்சம் ரூபாய். நான் சொல்லுகிறேன், திமுகவில் கரைவேட்டி கட்டிய அத்தனை பேர் வெட்கப்படுங்கள். உங்கள் முகத்தை பார்த்து நீங்களே ஒரு முறை கண்ணாடியில் காரை துப்பிக் கொள்ளுங்கள். அந்த பெண் பிள்ளைக்கு அந்த பெண் பிள்ளையுடைய ஒட்டுமொத்த அப்பா பேர் அம்மா பேர் ஊரு அத்தனை வெளிவந்த அந்த பெண் பிள்ளையுடைய வாழ்க்கை நாசமாக போயிருக்குது. முதற்குள் ஒழித்ததற்கு 25 வெட்கமாக இல்லை. அதை விட திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் பேசுறாங்க விவாதத்துல, அந்த பெண் பிள்ளை தவறான ஆணை சூஸ் பண்ணிட்டாங்க, அடிச்சு போட்டுக்கணும் அப்படின்னு. இந்த அந்த காலத்துல காலை அடக்காதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், கல்ல தூக்கினாதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் கல்யாணம். காதல் என்பது எப்படி வளரும்? நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பொருத்தங்களை பார்த்து விட்டு தான் காதலிக்கணுமா? திமுகவுடைய ஆட்சியில் காதலிப்பதற்கு கூட வரையறை வைத்திருக்கிறீர்களா? திமுகவுடைய ஆட்சியில ஒரு மனிதன் ஒரு பெண் பிள்ளை யாரை காதலிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் திமுகவுடைய ஆட்சியில் வரையறை வைத்திருக்கிறீர்களா? இதை முன்னாடியே நீங்கள் 2021 எங்கள் ஆட்சியில் காதலிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பவுன்சர்களை நான் காதலிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் உங்களுக்கு நாங்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறோம். எனக்கு புரியல. உங்களுடைய நிர்வாக குறைபாட்டை, உங்களுடைய நிர்வாக சீரட்டை மறைப்பதற்கு அந்த பெண் பிள்ளை மீது வழிபோடும். அதை எல்லாம் விட மிக கொடூரமான விடயம் என்ன தெரியுமா? அந்த பெண் பிள்ளையுடைய காணொலியை, அந்த பெண் பிள்ளையை அவங்களுடைய நண்பரோடு அந்த காணொலியை எடுத்துட்டு அந்த காணொலியை காமிச்சு நான் அவனை மிரட்டுறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அத்தனை பேர் உங்கள் காதலில் நன்கு ஏற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் இது சட்டத்தால் செய்யக்கூடாது, சமூகத்தால் செய்யப்பட வேண்டும். ஒன்று, ஒரு பெண் பிள்ளையை ஒருவன் வீடியோ எடுத்து காணொலி எடுத்து வெளியில் காண்பிக்கிறான் என்றால் அது அந்த பெண் பிள்ளைக்கு அவமானம் அல்ல, மாறாக எடுத்தவனுக்கு தான் அவமானம், அவனுடைய பெற்றோருக்கு தான் அவமானம், அவனை சார்ந்த குடும்பத்திற்கு தான் அவமானம் என்று என்றைக்கு நிறுவுகிறீர்களோ அன்றைக்கு தான் இந்த சமூகம் சுதந்திரமாக. ஒரு பெண் பிள்ளையுடைய ஒரு ஆடியோ வெளியே வந்துச்சு, ஒரு பெண் பிள்ளையுடைய ஒரு வீடியோ வெளியே வந்துச்சுன்னா ஐயோ போச்சு, என் குடும்பம் மானமே போச்சு, என் குடும்பம் மரியாதை போச்சுன்னு சொல்றதை என்னைக்கு நிப்பாட்டிட்டு இவ்வளவு கேவலம் கெட்டவனாக இருக்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா என்று என்றைக்கு நீங்கள் காரி துப்புகிறீர்களோ அன்றைக்கு தான்
பெண் பிள்ளைகளின் மீதான பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் அத்துமீறல் குறையும். இறுதியாக ஒன்றோடு முடிக்கிறேன். இது நாம் தமிழர் கட்சிக்கும் நடக்கும். நான் ஒன்று சொல்றேன், ராகுல் காந்தியுடைய போனு பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு இதன் மூலமாக ஒட்டு கேட்கிறார்கள் சொன்னாங்க. அப்படி ஒட்டுமொத்த நாடும் கொதித்தது. ஆனால் இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆடியோக்கள் வருது, வீடியோக்கள் வருது, அது வருது, இது வருது. சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். கட்டி வெட்டி ஒட்டி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் அது எப்படி வெளிவந்தது, ஒரு மனிதனுடைய தனியுரிமை பாதிக்கப்படுகிறது என்பதை தவிர்த்து விட்டு உங்கள் மனதின் அழுக்குகளையும் உங்கள் மனதின் கைவர்களையும் கொட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு நடந்தது, இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நடந்தது, நாளை திமுகவுக்கு நடக்காதா? நாளை அதிமுகவுக்கு நடக்காதா? நாளை தனி ஒரு மனிதனுக்கு நடக்காதா? இந்த ஒரு மனிதனுடைய தனியுரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து தான் இங்க முதல்ல பேசணும். அது குறித்து எந்த ஒரு மனித செயற்பாட்டாளரும் பேசணும். எல்லாரும் நாம் தமிழர் கட்சி மீது இருக்கிற வன்மத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது வன்மத்தையும் உங்களுடைய மனதின் அழுகுகளையும் உங்கள் மனதின் கைவர்களையும் கொட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக காது கொடுத்து கேளுங்கள். நாளை இதே நிலை ஒவ்வொருவருக்கும் ஏற்படலாம். சீமான் அவர்களுக்கு ஏற்பட்டது ஒரு முன்னோட்டம் தான். நாளை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தனியுரிமை இல்லாமல் தவிக்கப் போகிறது என்பதற்கான ஒரு முன்னுதாரணம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் பார்த்து சிரித்து கடந்து போவீர்கள் என்றால் நாளை உங்கள் வீட்டு படுக்கை அறையும் வெளியில் வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகிறது. தயவு செய்து குரல் கொடுங்க, குறைந்தபட்சம் பேசுங்கள். என்ன சிக்கல் தெரியுமா? அது ஏதோ ஒரு மாணவிக்கு தான் நடந்திருக்கு. கொல்கத்தாவில் நடந்த போது நான் இதோடு முடிச்சிருக்கேன். அமைச்சர் சொன்னாலே ஒரு மாணவிக்காக நீங்கள் எப்படி பேசுறீங்க? கொல்கத்தாவில் பாதிக்கப்பட்டது ஒரே ஒரு மருத்துவ மாணவி தானே, ஒரே ஒரு மருத்துவ மாணவி தானே. அப்பொழுது எதற்கு பொங்கியது திமுக? எதுக்கு பொங்கியது? நம்ம திமுக ஆட்சியில் நடந்தால் மட்டும் ஒரு மாணவி என்பது சாதாரணமா? பொள்ளாச்சி போல நடக்காதீங்கன்னு அமைச்சர் பேசுகிறார். பொள்ளாச்சியில் அவ்வளவு பெரிய கொடூரம் நடந்ததால் தான் அதிமுகவை வீழ்த்திவிட்டு மக்கள் திமுகவும் ஆட்சிக்கு வந்த பிறகு பொள்ளாச்சியுடைய குற்றவாளிகளை எத்தனை பேரை கைது செய்தீர்கள்? எத்தனை பேர் குற்றவாளிகள் சொன்னீர்களா? இப்பொழுது வரை இல்லை. இவர்கள் வெட்கம் கட்டி பேசுறாங்க. ஒன்றுதான், ஒரே ஒரு தீர்வு. சமூகம் மாறணும், சட்டம் கடுமையாகும். சமூகம் மாறுவதற்கும் சட்டம் கடுமையாவதற்கும் ஒரு நல்ல அரசு தமிழ்நாட்டை ஆளும். அது நாம் தமிழர் அரசாகத்தான் இருக்க முடியும். புரட்சி எப்பொழுது வேண்டும்? நாளை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.